ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் டிஃபனுக்காக செஞ்சதுங்க. 3 முட்டை எடுத்தேன், அப்புறம் பார்த்தேன் 4 முட்டை எடுத்துக்கிட்டேன், கூட ஒரு முட்டையை சேர்த்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி விழுது. ஆளுக்கு தகுந்தபடி முட்டையை எடுத்துக்கோங்க, முட்டைக்கு தகுந்தபடி இஞ்சி விழுது, வெறும் இஞ்சி விழுதுதான். நான் வந்து ட்ரையான மிக்சி ஜாரில் வந்து கசகசா, பாதாம், முந்திரி இதெல்லாம் போட்டு அரைப்பேன். திக்கான தேங்காய் பால். ஆனால் வெறும் ட்ரையான மிஷினில் தான், கப்பில் தான் வந்து ஜாரில் தான் நம்ம வந்து கசகசா அரைக்க முடியும். ஆனால் 2 பெரிய ஜாரில் ஏதோ அரைச்சபடி இருக்கா, சின்ன ஜாரில் முட்டையை ஊற்றிட்டேன். அதனால் இன்றைக்கி நான் கசகசா சேர்க்காமல் என்ன பார்த்திங்கன்னா, முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி, திக்கான தேங்காய் பால், இந்த முட்டையவே 4 முட்டைக்கே மேலே அடித்து பொங்கி சிந்திக்கிட்டு இருந்துச்சு வடிஞ்சு வேஸ்ட்டாக. அதனால் நான் 3 வாட்டி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு இனிப்பு, சுவைக்காக ஒரு பிஞ்சு அளவு உப்பு. இதில் ஒரு பொடி சேர்த்துக்கிட்டேன், கசகசா சேர்க்கலைங்க. நல்லா செரிமானம் கொடுக்கும். நாங்கள் அது ஒரு மருந்துக்காக செஞ்சது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு, மிளகு, பாதாம் பருப்பு, அப்புறம் சீனி கல்கண்டு, அது ஒரு மருந்துக்காக அந்த கலவையை நாங்கள் அரைச்சி வச்சோம். இந்த கலவையத்தான் அவங்க வந்து இந்த அந்தமான்லேருந்து ஒரு சகோதரி வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு சரி, ஏன்னா நான் பாதாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி சேர்த்தது வந்து சோம்பு, பாதாம், மிளகு, சீனி கல்கண்டு சேர்ந்த பொடி கொஞ்சோண்டு. ஏன்னா அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம எடுக்கணும். அப்புறம் இஞ்சி விழுது, அப்புறம் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சது எல்லாமே அரைச்சி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டிடணும். இனிப்பு கலந்து தேங்காய் பால், இது எல்லா கலவையும் முட்டையோடு நம்ம வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு நல்லா அந்த விஸ்கை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட பீட் பண்ணுற மிஷின் இருக்குது. இந்த கொஞ்சோண்டுக்கெலாம் மிஷினை எடுத்து என்ன பண்ணுறதுன்னே, நான் வந்து இந்த விஸ்கை வச்சு அடித்தாலும் ரொம்ப நேரம் அடிக்கணும்ட்டு நான் மிக்சியில் போட்டேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு முட்டைக்கு தகுந்தபடி, அந்த அளவுக்கு தகுந்தபடி பாத்திரம் எடுத்து அதில் ஊற்றி ஆற வச்சு அந்த வறுத்தது முந்திரி, கிஸ்மிஸ்ஸு, ஏலக்காய் நம்ம சேர்க்கலைன்னா அதில் வறுத்துக்கிடலாம். அந்த பொடியை நம்ம அதை சேர்த்துட்டோம்ல, அதெல்லாம் விஸ்கை வச்சு நல்லா கலக்கி இந்த மாதிரி குக்கரில் தண்ணி வச்சு இதுக்கு மேலே மூடியை போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான கல்லை வைக்கணும். பார்த்துருப்பீங்க வீடியோவிலையே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு சென்டரில் வச்சு பார்த்தோம்னா நல்லா வெந்துருச்சு. வேகலைன்னா திருப்பி வைக்கணும். நல்லா 2 விசில் 3 விசிலுக்கு வச்சு சிம்மில் வச்சு எடுத்து, இது வந்து தோசை, இடியாப்பம், ஆப்பம் அந்த மாதிரி சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாம். இது எங்கள் ஊர்லேயும் ஸ்பெஷல். இது வந்து வட்டலாப்பம் இதுக்கு பேர்.